1 கொரிந்தியர் 11:4-5. ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல இருக்குமே. கிறிஸ்துவ தலையாக கொண்டவன் புருஷன், புருஷனை தலையாக கொண்டவள் மனைவி. ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஒரு ஆண் தன் தலையை மூடக்கூடாது. ஏன் மூடக்கூடாது? குளிர் போன்ற மற்ற காரியங்களுக்காக மூடலாம், ஆனால் ஒரு ஆவிக்குரிய நோக்கத்துக்காக மூடக்கூடாது. தலையில் ஏதோ ஒரு சிலர் தலையை மூட முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வழுக்க தலை இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களுக்காக தலையை மூட விரும்புவாங்க. தப்பு கிடையாது, அந்த நோக்கத்தில் மூடுவது தப்பு இல்லை. குளிர் பிரதேசங்களில் தலையை ஏதோ குல்லாவோ அல்லது மஃப்ளரோ போட்டு மூடியிருப்பாங்க. அப்படி தான் ஒரு பிரபலமான தேவனுடைய மனிதன் அவர் வட இந்தியாவில் முதலாக ஒரு சபையை ஸ்தாபித்தார். அது அப்படி ஸ்தாபிப்பதற்கு ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது தலையில் ஏதோ மஃப்ளரோ ஏதோ போட்டுக்கிட்டு தான் குளிர்காலம் பிரசங்கம் பண்ணார். இதை எடுத்து வாசித்து காமிச்சாங்க. தப்பான உபதேசக்காரங்க சபை உருவாகிடுச்சு, ஒரு பாஸ்டரை நியமிச்சாச்சு. இவர் அடுத்த ஊருக்கு ஊழியம் பண்ண போயிட்டார். தப்பான உபதேசக்காரங்க வந்தாங்க, அதை படித்து காமிச்சாங்க. ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஒரு ஆண் தலையை மூடினாள், அது கனவீனம். அந்த சகோதரன் பாருங்கள், பிரசங்கம் பண்ணும்போது மஃப்ளரை போட்டுட்டு தான் பிரசங்கம் பண்ணார். தப்புன்னு சொல்லி தான் அப்படி தான் அவங்கள குழப்பி மற்ற இதெல்லாம் சொல்லி சபை முழுவதுமே அந்த தப்பான உபதேசம் பின்னால் போயிடுச்சு. பாஸ்டரும் போயிட்டார், வேறு ஞானசானம் எடுத்துட்டாங்க எல்லாரும், பாஸ்டரும் சபையும். அதாவது தலையை மூடுறது ஏதோ ஒரு வேறு காரணத்துக்காக மூடலாம். தீர்க்க தரிசனம் சொல்லும்போது மூடணும், ஜெபம் பண்ணும்போது மூடணும் என்கிற அந்த காரணத்துக்காக மூடக்கூடாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் மூடிட்டு இருந்தாங்க. 2 கொரிந்தியர் 3:14 சொல்கிறது, பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போது முக்காடு இருக்கிறதே, அவருடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. ஆண்கள் பழைய ஏற்பாட்டில் காலத்தில் வேதத்தை வாசிக்கும்போது முக்காடு போட்டுட்டு தான் வாசிக்கணும். அது மோசேயினுடைய காலத்திலிருந்து வந்தது. மோசே 40 நாள் தேவ பிரசன்னத்தில் இருந்து வந்தபோது முகம் பிரகாசித்தது, அவருடைய முகத்தை யாரும் பார்க்க முடியல, அதனால் முக்காடு போட்டுக்கிட்டான். அந்த அனுபவத்தை பின்பற்றி வந்தது தான் முக்காடு போட்டுட்டு வேதம் வாசிக்கிறது பழைய ஏற்பாட்டில் ஆண்கள். அந்த முக்காடு நீங்கி விட்டது, கிறிஸ்து நீக்கி விட்டார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 கொரிந்தியர் 11 சொல்லப்பட்டிருக்கு, தலை என்கிற இடத்துல அது கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. 11:4 கடைசி பகுதி, எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஒரு ஆணுடைய தலை அது கிறிஸ்துவுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அதனால் இந்த தலையை மூடுவது ஒரு ஆவிக்குரிய காரணத்துக்காக மூடுவது. ஜெபம் பண்ணும்போது மூடணும், தீர்க்க தரிசனம் சொல்லும்போது மூடணும், வேதம் வாசிக்கும் போது மூடணும்னு மூடுனா அது கிறிஸ்துவையே மூடின மாதிரி. கிறிஸ்துவை நம்ம மூட வேண்டிய அவசியம் இல்லை, அவரை நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை சிலரை நம்ம ஏன் மூடி போடுறோம்? அவங்கள பாதுகாக்கிறதுக்காக. சிறு பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவங்கள மூடி பாதுகாக்கிறோம். ஏன்னா அவங்கள பாதுகாக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஆனால் கிறிஸ்து அவரை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம வெளிப்படுத்தணும். அதனால தான் அந்த இதை ஒரு ஓமானமாகத்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணினுடைய தலை புருஷன்தான். 3ஆம் வசனத்தை அதெல்லாம் படிக்கிறோம். ஒரு ஆணனுடைய தலை கிறிஸ்து, ஒரு பெண்ணினுடைய தலை கணவன் என்று படிக்கிறோம். இப்போ தலையை மூடி தான் ஆகணும். கணவனை காப்பாற்ற வேண்டியது மனைவியுடைய கடமை. நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காக்கிறாள்னு நீதிமொழிகளில் படிக்கிறோம். அது மூல மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ, நல்லொழுக்கமுள்ள பெண்ணு
கணவனுடைய மரியாதையை காப்பாற்றுகிறாள். மூடுவது என்பது காப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு அடையாளம். கணவனுடைய பேரை, மரியாதையை ஒரு பெண்ணு காப்பாற்றணும். அது மட்டும் இல்லை, மூடுவது என்பது ரகசியங்களை மூடுவதை காட்டுகிறது. ஒரு மனைவிக்கு தான் புருஷனுடைய எல்லா குறையும் தெரியும். ஒரு ஆணனுடைய குற்றம், குறைகள், ஓட்டைகள், பலவீனங்கள், இது எல்லாம் மற்றவங்களுக்கு தெரிகிறத விட மனைவிக்கு தான் ரொம்ப தெரியும். ஒரு நல்ல மனைவி என்ன செய்கிறா, அவனை மூடிடுறா. அவனுடைய குற்றம் குறையெல்லாம் வெளியே போய் சொல்கிறதில்ல. அவனுடைய ஓட்டை இதெல்லாம் வெளியே போய் சொல்கிறதில்ல. கர்த்தரிடத்தில் சொல்லுகிறாள், கணவனிடத்தில் மரியாதையோடு அதை சுட்டி காட்டுகிறாள். நல்ல மனைவி அப்படி தான் செய்கிறாள். அதனால தான் பெண்ணு தலையை மூடணும், ஆண் தலையை மூடக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அது வெறும் இது ஒரு அஸ்திபார உபதேசம் கிடையாது. புறஜாதியாருக்கு தான் எழுதுகிறான். யூதர்களுக்கு எழுதுனா அந்த யூதர்களுடைய பழக்கம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் புறஜாதியார்களுக்கே அவன் எழுதுகிறான், தலையை மூடுவது, தலையை மூடாமல் இருப்பது. ஆகவே பெண்கள் முக்காடு போடுவது நல்லது. முக்காடு போடாட்டா கூட என்ன செய்யணும், கணவனுடைய பேரை, கணவனுடைய மரியாதையை பெண்கள் பாதுகாக்கணும். கணவனுடைய ரகசியங்களை பாதுகாக்கணும். வெளியில் போய் சொல்லக்கூடாது. தன்னுடைய தாய் தகப்பன் இடத்துல கூட போய் சொல்லக்கூடாது, எங்கள் கணவர் இப்படி இருந்தாராம், அவர் கல்யாணத்துக்கு முன்னால் இப்படி இருந்தாராம், அப்படி இருந்தாராம், அதை செஞ்சாராம், இதை செஞ்சாராம். இப்போது இருக்கிற தற்கால குற்றம் குறைகளை கூட ஆண்டவரிடத்தில் போய் சொல்லணும், வேறு யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது. ரகசியங்களை காப்பாற்றணும். ரொம்ப கஷ்டம். பெண்களால் ரகசியங்களை காப்பாற்றுறது கஷ்டம். ஆனாலும் தன்னுடைய தலையாகிய புருஷனை இவள் மூட வேண்டும், அவனுடைய ரகசியங்களை மூட வேண்டும். நோவாவினுடைய நிர்வாணத்தை எப்படி 2 மகன்கள் போய் மூடினாங்களோ, அதை மாதிரி கணவனுடைய நிர்வாணத்தை மூடுகிறவள் தான் நல்ல மனைவி. அதற்கு தான் ஒரு ஓமானமாக இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற கணவனும் கணவனுடைய மரியாதையை காப்பாற்றுகிற, கணவனுடைய ரகசியங்களை பாதுகாக்கிற மனைவியும் உள்ள குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆமென்.